நிதி நெருக்கடியில் இருக்குன்னு தோணுமா? இல்லாட்டா இது வந்து காமன் தானே, இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தோணுமா? சரி, எங்கெல்லாம் லீக்கேஜ் சம்பாதிக்கிற காசு இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு இடத்துல வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணிக்கிட்டே இருப்போம். மோசமான இடத்தில் தமிழ்நாடு இல்லை என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். தமிழ்நாடோட மொத்த ஆண்டு வருமானம் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கோடி ரூபாய் இப்போதைக்கு இருக்குது. தமிழ்நாடோட கடன்கள் கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி ரூபாய் இருக்குது. லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கோ இல்லை மற்ற வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ நீங்கள் ஒரு சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே நடக்கிற பல குளறுபடிகள் அண்டு மறைமுக செலவுகள் இது எல்லாத்தையுமே கணக்கு போட்டு பாருங்கள். வணக்கம். சமீபத்தில் நம்மளுடைய தமிழ்நாடு அரசோட நிதிநிலை அறிக்கை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கையை நிதியமைச்சர் மரிய வில்சன் வெளியிட்டு இருக்கிறார். இப்போது நாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது மாதிரியான வீடியோ பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய பணத்தோட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஒரு குடும்பத்தில் பல காரணங்களுக்காக நம்ம கடன் வாங்குவது உண்டு. நம்ம கடன் வாங்குவதனாலேயே அந்த குடும்பம் வந்து நிதி நெருக்கடியில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குடும்பத்தை நடத்தும் ஒரு தலைவர் அந்த குடும்பத்தோட எதிர்காலத்துக்காக அவர் என்ன பண்ணுவார்? ஒரு ஹவுசிங் லோன் வாங்குவார், இல்லை ஒரு பர்சனல் லோன் வாங்குவார், இல்லை ஒரு கார் லோன் வாங்குவார், இல்லை 2 வீலர் லோன் வாங்குவார். அதே மாதிரி ஏற்கனவே இருக்க அந்த வீட்டை வந்து புனரமைக்கிறதுக்காக சில சமயம் வந்து நம்ம ஏற்கனவே இருக்கிற ஹவுசிங் லோனை அப்டேட் பண்ணுவோம். இந்த மாதிரியான கடன்களை வைத்து அந்த குடும்பம் நிதி நெருக்கடியில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது. அப்போது ஒரு நிதி நெருக்கடி இருக்குது அப்படின்றத எதை வைத்து கணக்கீடு செய்வது? வருவாய் எவ்வளவு இருக்குது? ஒரு குடும்பத் தலைவர் ஒரு 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறார். அவருடைய வருவாயில் ஒரு 40% ஹவுசிங் லோனுக்கும் அண்டு பர்சனல் லோனுக்கும் கார் லோனுக்கும் போகுது. மிச்சம் ஒரு 60% வந்து அவர் கையில் இருக்குது. அதை வச்சு அவருடைய மாதாந்திர செலவுகள் அப்புறம் எதிர்கால முதலீடுகள் இதெல்லாமே பண்ணுறாருன்னு வச்சுப்போம். இப்போ இதை பார்க்கும் உங்களுக்கு என்ன தோணும்? அந்த குடும்பம் வந்து பயங்கரமான நிதி நெருக்கடியில் இருக்குன்னு தோணுமா? இல்லாட்டா இது வந்து காமன் தானே, இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தோணுமா? ஸோ இப்படி உங்களுக்கு இது காமன் தான், இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தோணுச்சுன்னா அதே மாதிரி தான் மாநிலத்திலையும் நம்மளுடைய தமிழ்நாடு அரசுக்கு இதனால் வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடி அப்படின்றது இல்லை. ஆனால் அதே குடும்பத் தலைவர் இந்த கடனை அடைக்கிறதுக்காக புது கடன் வாங்குறாருன்னு வச்சுக்கோமே, தன்னுடைய ஆடம்பர செலவுகளை வந்து குறைக்கவே மாட்டேங்கிறார். அதே மாதிரி எங்கெல்லாம் லீக்கேஜ் சம்பாதிக்கிற காசு இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு இடத்துல வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணிக்கிட்டே இருப்போம். அதை வந்து கண்டுக்காமல் இருக்காருன்னு வச்சுக்குவோம். அந்த குடும்பம் நெருக்கடிக்கு உள்ளாகுமா என்று கேட்டால் கண்டிப்பாக நெருக்கடிக்கு உள்ளாகும். அப்போது ஒரு வகையில் இந்த வெள்ளை அறிக்கை அப்படின்றது கண்டிப்பாக அவசியம். மக்கள் புரிந்து கொள்வதற்கு இது உண்மையிலே மிகவும் அவசியமாக இருக்கும். இப்போ என்ன சுச்சுவேஷன் நம்ம இருக்கோம் அப்படின்றதுக்கு அது உதவும். ஸோ இந்த வெள்ளை அறிக்கையை நான் ஒரு பொருளாதார ஆர்வலராக இதை வந்து ஒரு பாசிட்டிவான சிம்டம்ஸாக தான் பார்க்குறேன். ஒன்றும் மோசமான இடத்தில் தமிழ்நாடு இல்லை என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். அட் த சேம் டைம் இதே ட்ராக்கில் நாம் லாங் ரன்னுக்கு ட்ராவல் பண்ணக்கூடாது என்பதையும் நாம் இந்த இடத்துல கவனிக்கணும் அப்படின்றது தான் இங்கே சொல்ல வருது. இப்போ கடன் வாங்குகிறோம், ஒரு கட்டத்தில் வந்து கடனோட அளவை வந்து குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்கோ அதையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். அதை எப்போ ஆரம்பிக்க போகிறோம்? அதே மாதிரி நம்மளுடைய செலவினங்களை வந்து குறைப்பதற்கான வழிகளை நம்ம பார்க்க வேண்டும். அதை எப்போ செய்ய போகிறோம்? ஸோ அதைத்தான் நாம் யோசிக்க வேண்டியிருக்கு. நிதிநிலை அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, நம்மளுடைய மொத்த கடன் 13 லட்சம். இதில் வந்து தமிழ்நாடு அரசின் கடன் மட்டுமல்லாது தமிழ்நாடு அரசோட நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, பொதுத்துறை நிறுவனங்கள், தமிழ்நாடு போக்குவரத்து நிறுவனம், தமிழ்நாடு மின்சார வாரியத்துறை, இதெல்லாம் வந்து பொதுத்துறை நிறுவனங்கள். இந்த நிறுவனங்களும் கடன்கள் வாங்கி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இந்த கடனும் இந்த 13 லட்சத்தில் அடங்கும். இப்போது இந்த கடன்கள் இருப்பது தெரிகிறது. இதை வளர விடாமல் தடுக்க வேண்டிய அவசியம் என்னன்றதும் நமக்கு புரியுது. இதில் இருந்து எப்படி மீள்வது, அதே சமயத்தில் நம்ம தமிழ்நாடு அப்படின்ற இந்த குடும்பம் முன்னோக்கி நகர்வது எப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கலாம். தமிழ்நாடோட மொத்த ஆண்டு வருமானம் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கோடி ரூபாய் இப்போதைக்கு இருக்குது. தமிழ்நாடோட கடன்கள் கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி ரூபாய் இருக்குது. இப்போது இந்த அளவை பார்க்கும்போது நிச்சயமாக இது வந்து ரொம்ப மோசமான இடத்துல இல்லைன்றது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதற்காக
நாம் இன்னும் அதிகமான கடன்களை வாங்குவது என்பது சரியான தீர்வாக இருக்க முடியாது. ஏற்கனவே உள்ள இந்த கடன்களை குறைப்பதற்கு என்னென்ன வழிகள் என்பதை நாம் ஆராய வேண்டும். இப்போது தமிழ்நாடு அரசிற்கு நேரடி வருவாயை கொண்டு வரக்கூடிய சில நல்ல துறைகளில் நாம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். குறிப்பாக கனிம வளத்துறை. இந்த கனிம வளத்துறையில் மணல் குவாரிகளுக்கு கொடுக்க வேண்டிய லைசன்ஸு, அதுக்கு அடுத்து இந்த கிரானைட் குவாரிகள்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ இதுக்கு கொடுக்க வேண்டிய லைசன்ஸ் அல்லது இதர கட்டணங்கள், இதில் மிகப்பெரிய அளவில் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. முந்தைய அரசிற்கு பொருளாதார ஆலோசகராக இருந்த ஜெயரஞ்சன் இதை தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். இந்த துறையில் மிகப்பெரிய இழப்பு ஒவ்வொரு ஆண்டும் ஏற்படுகிறது அப்படின்ட்டு. அதாவது வெறும் 200 கோடி ரூபாயை மட்டும் வாங்கிக்கிட்டு கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய்க்கு மேலே வரி இழப்பு ஏற்படுகிறது. ஸோ இப்போ இந்த துறையை முறையாக பயன்படுத்துவதன் மூலம் நமக்கு அந்த 200 கோடி ரூபாய்க்கு பதிலாக 10,000 கோடி ரூபாய் உள்ளே வர்றதுக்கான வழிகள் கிடைக்குது. அதே மாதிரி பதிவுத்துறை, இந்த துறைகளிலும் நம்ம கவனம் செலுத்தினோம்னா நிச்சயமாக அரசிற்கு வர வேண்டிய வருமானம் மிகப்பெரிய அளவில் கூடும். ஏன்னா இந்த துறையில் முறையான அளவில் வணிக வரியை பெரும்பாலானோர் கட்ட தவறுகின்றனர். அதே மாதிரி பதிவுத்துறையில் முத்திரைத்தாள்களில் ஏகப்பட்ட மோசடிகள் நடக்கின்றது. லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கோ இல்லை மற்ற வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ நீங்கள் ஒரு சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே நடக்கிற பல குளறுபடிகள் அண்டு மறைமுக செலவுகள் இதெல்லாத்தையுமே கணக்கு போட்டு பாருங்கள். இந்த துறை மிகவும் அரசிற்கு வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய துறை. ஆனால் அந்த வருவாய் அரசின் கஜானாவுக்கு சென்று சேராமல் பைபாஸ் ஆகுது. அதை சரி செய்யலாம். அதே மாதிரி டாஸ்மாக் போன்ற இந்த துறையிலும் பல்லாயிரம் கோடி ரூபாய் அரசிற்கு வராமல் இருக்குது. ஸோ அதை சரியான அளவில் கான்ட்ராக்டுக்கு கொடுத்து அதை முறைப்படுத்தினாலே அரசிற்கு சரியான வகையில் வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஒன்று. இன்னொரு பக்கம் செலவுகள், லீக்கேஜ்னு சொல்லுவாங்கள்ல, இந்த செலவினங்கள் சில இடங்களில் மிகவும் ஆடம்பர செலவாகவும் இல்லை தேவையற்ற செலவாகவும் இருக்கும். ஒரு சில உதாரணங்கள் பார்க்கலாமே. ஒரு தார் சாலை போட வேண்டிய இடத்துல தார் சாலை போட்டுருவாங்க. போட்டு முடித்து கொஞ்ச நாள்லேயே தானே அந்த சாலையோட ஓரத்தில் ஏதோ ஒரு காரணத்திற்காக குழியை தோண்டுவாங்க. குழியை தோண்டிட்டு திரும்ப அதை ஒழுங்காக மூடாமல் அந்த இடத்துல மண்ணை போட்டு மூடிட்டு போயிடுவாங்க. அதற்கு அடுத்து அந்த பகுதியில் இருக்க மக்கள் புகார் கொடுப்பாங்க. புகார் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே இன்னொரு தார் சாலை போடுவாங்க. அதாவது வருஷத்துக்கு ஒரு தார் சாலை இடுவதற்கு ஆகும் செலவு இருக்கு இல்லையா, அதே மாதிரி 5 வருஷத்துக்கு இதே மாதிரி ரிப்பீட்டடாக குழியை தோண்ட ரோடு போட, குழியை தோண்ட ரோடு போட, இப்படியே தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த நடைமுறையை மாற்ற முடியும். மற்ற உலக நாடுகளில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான தார் சாலைகளுக்கு பக்கத்துலேயே தானே ஒரு தனியாக ஒரு சேனல் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த சேனல் வழியாகவே தானே எல்லா கேபிள்ஸ் எல்லாமே போகிறதுக்கும், அதே மாதிரி நீர் குழாய்கள் அல்லது எரிவாயு குழாய்கள் எல்லாம் போகிறதுக்கும் அங்கேயே தானே ஒரு பகுதியை ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த சேனல்ஸை முறையாக பயன்பாடுகளுக்கு அந்த இடத்த பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த நிறுவனத்திற்கு ஒரு ரெண்டலுக்கு விடலாம். ஸோ அவங்களுக்கும் இது லாபம்தான். ஏன் அப்படின்னா அந்த நிறுவனம் அந்த குழாயை பதிக்கிறதுக்காகவோ இல்லாட்டினா அந்த கேபிளை பதிக்கிறதுக்காகவோ குழியை தோண்டி மூடி அதை முறைப்படுத்துறதுக்கு ஆகிற செலவோடு கம்பேர் பண்ணும்போது ஏற்கனவே இருக்கிற அந்த சேனலை கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கும் செலவு கம்மி, அரசாங்கத்துக்கும் ஒரு வகையில் இது வருமானம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ரோடை திரும்ப திரும்ப போட வேண்டிய அவசியம் இல்லாமல் அந்த இடத்துல செலவு குறையுது. அப்போ உட்கட்டமைப்பு தெளிவாக திட்டமிடப்பட்டால் இங்கே ஆகும் பல செலவுகள் அப்படின்றது குறையும். இதுதான் இந்த லீக்கேஜை குறைக்கிறது அப்படின்றது. ஏழைகளுக்காக பல நல்ல திட்டங்களை அரசாங்கங்கள் அறிவித்திருப்பார்கள். அதாவது ரேஷன் கடையில் மிக குறைவான விலையில் அரிசி, பருப்பு இதெல்லாமே கொடுக்கறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது ஏழைகளுக்கு மட்டும் போய் சேர்வதற்கு பதிலாக எல்லா தரப்பு மக்களுக்கும் போய் சேரும். அப்போது இது அவசியமா அப்படின்ற ஒரு பார்வை ஒன்று இருக்குது. உண்மையிலே தேவைப்படுற மக்களுக்கு மட்டும் அதை முறையாக கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அந்த நடவடிக்கையை எடுப்பதன் மூலமாக இந்த செலவுகளையும் குறைக்கலாம்.
இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அண்ட் சப்சிடிஸ் வழியாக மட்டுமே அரசிற்கு ஆகும் செலவினங்கள் அப்படின்றது 32% இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போது இந்த 32% வர்க்க பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் கொடுக்கறதுனால தான் இந்த 32% அப்படின்றது வருது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரேஷன் கடைக்கு எடுத்துப்போம். அந்த ரேஷன் கடையில் எல்லாருக்குமே குடும்ப அட்டை கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படின்றபோது ஏழைகளுக்கு அந்த மலிவான அரிசி அப்படின்றது அவசியம் தேவை. அதே மாதிரி அவர்களுக்கு மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களும் அவர்களுக்கு சென்று சேர்வதுன்றது சரிதான். ஆனால் அந்த தேவைகள் எதுவும் இல்லாமல் இல்லாட்டினா ரேஷன் கடையில் அந்த வாங்காமல், அதாவது முறையற்ற வகையில் பயன்படுத்தப்படுகிறது. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ரேஷன் கடைக்கு போனீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு மோசடி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அழுத்தம் திருத்தமாக நிர்வகிக்க முடியாட்டினாலும் அது நடக்குது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயங்களுமே, மகளிர் உரிமை தொகை திட்டங்கள், இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுற ஒருத்தருக்கு அது அவசியம் கொண்டு போய் சேர்க்கணுன்றதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் வருவாய்க்கு குறைவு இல்லாத ஒரு குடும்பம், அந்த குடும்பத்திலையும் போயிட்டு அந்த 1000 ரூபாயை வாங்குவாங்க. ஸோ அது எந்த விதத்தில் சரி அப்படின்னு பார்க்கணும். இதற்கு அடுத்து ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. நம்ம தொடர்ந்து கடன் வாங்குறதுக்கான அவசியம் என்னென்னா, நமக்கு வர வேண்டிய காசு வராமல் போகிறது. ஒன்றிய அரசிற்கு நிறைய வழிகளில் வருவாயை தேடி தருகிறோம். ஸோ அப்படி தேடித்தர்ற அந்த வருவாயிலிருந்து அவங்க நமக்கு கொடுக்க வேண்டிய மானியம் இருக்குது. அதே மாதிரி பல நலத்திட்டங்களுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய காசு அப்படியே தானே நிலுவையில் இருக்குது. அந்த வேட்டிலேருந்து ஜிஎஸ்டிக்கு அப்போ கன்வர்ஷன் ஆகும்போது நம்மளை மாதிரியான மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த காசை 2022 நிறுத்தி வச்சுட்டாங்க. வர வேண்டிய காசு இருக்குது. இப்படி பல வகைகளில் கிட்டத்தட்ட ஆண்டிற்கு 40,000 கோடி ரூபாய்க்கிட்ட ஒன்றிய அரசிட்ட இருந்து வர வேண்டிய காசுன்றது முறையாக சேராமல் அங்கங்கே ஒரு பிளாக்கேஜ் இருக்குது. இப்போ இந்த காசெல்லாம் நமக்கு அரசாங்கத்துக்கு வரும்போது நாம் புதிதாக அந்த திட்டங்களுக்காக கடன் வாங்க வேண்டிய அவசியம் அப்படின்றது இருக்காது. நாம் புதிதாக கடன் வாங்க வேண்டி இருந்தால் அந்த கடன்கள் எதில் அதிகமாக முதலீடு செய்யணும் அப்படின்னா, ஏற்கனவே வாங்கியிருக்க கடனுக்கு வட்டி கட்டுறதுல இல்லை. அதற்கு மாறாக முதலீட்டு திட்டங்களில் செலவிடுவதற்காகத்தான் நம்ம கடன்கள் வாங்க வேண்டும். இப்போது ஒரு டேம் கட்டுறதுக்காக கடன் வாங்கலாம், அல்லது ஒரு பாதையே இல்லாத ஒரு மலை பகுதிக்கு பாதை போடுறதுக்காக கடன் வாங்கலாம், அல்லது ஒரு மக்களுடைய வருவாயை கூட்டுவதற்கான சிறப்பு திட்டங்கள், பொருளாதார திட்டங்களுக்காக நம்ம கடன் வாங்கலாம். மகளிர் சுய உதவி குழு இருக்காங்க இல்லையா, ஸோ இப்போ அவங்களுக்கு கொண்டு போய் ஒரு முதலீடு செய்வதற்கான ஒரு வழிகளை ஏற்படுத்துவதற்காக நம்ம கடன் வாங்கலாம். இந்த மாதிரியான கடன்கள் அப்படின்றது நமக்கு நாளைக்கு ஒரு வருவாயை கொண்டு சேர்க்கும். அதனால் ஒரு புதிய மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றத்தினால மக்களுக்கு பொருளாதார ஏற்றம் கிடைக்கும். அந்த ஏற்றம் நமக்கு வருவாயை கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான திட்டங்களுக்காக நம்ம கடன் வாங்குவதில் எந்த தவறும் இல்லை. ஸோ அரசு ஒரு கொள்கை முடிவாக எடுக்க வேண்டும். எப்படின்னா, முதலீட்டு திட்டங்களுக்காக மட்டுமே கடன் வாங்குவது என்றும், ஏற்கனவே இருக்கும் கடன் பிரச்சனைகளுக்காகவும் வட்டி கட்டுவதற்காகவும் கடன்களை வாங்கக்கூடாது என்றும், அந்த கடன்களை அடைப்பதற்கு ஏற்கனவே இருக்கும் நிர்வாக சீர்கேடுகளை சீர் செய்வதன் மூலமாக ஊழல்களை ஒழித்து அதனை அப்படியே அரசின் வருமானத்தை கூட்டக்கூடிய அல்லது அரசின் கஜானாவுக்கு சேரக்கூடிய வகையில் செய்வதன் மூலமாக மட்டுமே கடனை அடைப்போம் என்று இந்த அரசு முடிவு செய்யுமானால் நிச்சயமாக தமிழ்நாடு அரசு என்பது முன்னோக்கி நகரும், கடன்களில் சிக்காது. இன்னமும் சொல்லப்போனால் நம்மளுடைய தமிழ்நாடு அரசோட பொருளாதாரம் என்பது 2024 வாக்கில் 2 இலக்க வெற்றியை பார்த்தது. இப்போது அது இன்னமும் தொடர செய்யணும். 2024க்கு அப்புறம் அந்த 2 இலக்க வளர்ச்சி என்பது இப்போ குறைந்திருக்கிறது. மீண்டும் நம்ம இப்போ 8% வளர்ச்சியில் தான் இருக்கோம். இந்த 8% வளர்ச்சி மீண்டும் இரட்டை இலக்க வளர்ச்சியை எட்டி நாம் முன்னோக்கி செல்வதற்கு இது மாதிரியான நடவடிக்கைகளை நாம் தொடர்ந்து செய்யணும். இதில் போக்குவரத்து துறை நிறுவனத்திற்கும் அண்டு நம்மளுடைய மின்சார வாரியத்திற்கும் மிகப்பெரிய அளவில் பங்கு இருக்குது. ஆனால் இதில் உள்ள நிர்வாக சீர்கேடுகளை குறைத்தாலே
செலவீடுகள் அப்படின்றது குறையும். புதிய வாய்ப்புகளும் இருக்குது. நம்மளுடைய இந்த 2 நிறுவனங்களுக்கும் அவங்களுடைய நிதி நிலைமையை கூட்டவும், புதிய கடன்கள் வாங்காமல் இன்னும் நல்ல வளர்ச்சியை பெறுவதற்கும் பல நல்ல வாய்ப்புகள் இருக்கு. இப்போ போக்குவரத்து துறையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, போக்குவரத்து கழகங்கள் அந்த துறையில் புதிய வழித்தடங்களுக்கு அனுமதி கொடுக்கலாம். தனியார் நிறுவனத்தோடு சேர்ந்து இணைந்து இங்கே பஸ் சர்வீஸ் அதிகம் இல்லாத பகுதிகளுக்கெல்லாம் பஸ் சர்வீஸ் ஏற்படுத்துறதுக்கு சிறப்பு திட்டங்களை கொண்டு வரலாம். இப்படி கொண்டு வர்றது மூலமாக அந்த பகுதிகளுக்கு போக்குவரத்து வசதியும் ஏற்படும், பொருளாதார வளர்ச்சியும் ஏற்படும். இப்படியான திட்டங்கள் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு ஒரு முறை முயற்சி செஞ்சிருக்கு. மினி பஸ் சர்வீஸை கொண்டு வந்ததன் மூலமாக மீண்டும் அது போன்ற ஒரு முயற்சியை புதிய வழித்தடங்களை கொடுப்பதன் மூலமாக கொண்டு வர வேண்டும். அதே மாதிரி இதில் இந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ புதிய தொழில் முனைவோர்கள் அவர்களுக்கு இதில் என்ன வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர முடியுன்றதை பார்க்க ஆரம்பித்தாலே இதில் பல்வேறு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இது ஒரு பக்கம். அதே மாதிரி மின்சாரத்துறையில் நிறைய நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தலாம். அதாவது தேவையற்ற செலவினங்களை குறைக்கிறது. அதே மாதிரி பொதுமக்கள்கிட்ட இந்த சூரிய ஒளி மின்சக்தி திட்டங்களை பிரச்சாரம் செய்கிறது. ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு வீடு கட்டும்போதும் அந்த வீட்டில் மாடியில் ஒரு சோலார் பேனல் அமைப்பது என்பதை கட்டாயமாக்கணும். இப்படி கட்டாயமாக்குறது மூலமாக கண்டிப்பாக கொஞ்சம் செலவினங்கள் அவங்களுக்கு கூடுற மாதிரி இருந்தாலும் நீண்ட கால அடிப்படையில் பார்க்கும்போது அந்த வீட்டின் உரிமையாளருக்கு செலவும் கம்மி தான். இன்னொன்று, அதிகப்படியான மின்சாரம் அரசாங்கத்திற்கு கொடுப்பதன் மூலமாக அவருக்கு ஒரு சிறு வருவாயும் கிடைக்கும். கூடுதலாக அரசிற்கு இதே மாதிரி ஒரு லட்சக்கணக்கான வீடுகள் கட்டி முடிக்கும்போது அரசாங்கம் மிக குறைந்த விலையில் மின்சாரத்தை வாங்குவதன் மூலமாக இன்னும் செலவுகளை குறைக்க முடியும். ஸோ இதுவரை நம்ம பேசியதெல்லாம் நம்மளுடைய பார்வையில் எதெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஸ்டடி பண்ணி இதை நாம் சொல்லியிருக்கோம். இதில் சில விஷயங்கள் சாத்தியப்படாமல் போகலாம். பெரும்பாலான விஷயங்கள் சாத்தியப்படக்கூடிய திட்டங்களாகவே தான் நம்ம பார்த்துருக்கோம். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த புதிய அரசு மிகச் சிறப்பான முறையில் செயல்படுமானால் நிச்சயம் இந்த கடினமான நிதி நெருக்கடியில் இருந்து நாம் மிக எளிதில் மீண்டு ஒரு நல்ல மாநிலமாக இந்தியாவிற்கே ஒரு முன்னுதாரணமாக கண்டிப்பாக இருக்க முடியும் என்று நான் ஆணித்தரமாக கூறுகிறேன். ஸோ இது போன்ற வீடியோ பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.